ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட பரிசுத்தமுள்ள நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலையில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறுவதாக. ஆமென். ஆண்டவர் நல்லவர். இந்த காலை நேரத்தில் இலக்கை நோக்கி தொடர்கிற கிருபைகளை ஆண்டவர் உங்களுக்கு தருவாராக. சோர்ந்து விடாமல் ஜெபித்து நினைத்து முயற்சித்து பண்ணின காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. ஒரு பெயரை நான் பதிவு செய்கிறேன், கவனியுங்கள். ஜார்ஜ் மலோரி 1924 அவர் உலகத்தில் உயரமான சிகரம் எவரெஸ்ட் ஏற முயற்சி பண்ணினார். ஆனால் அவருடைய சரீரம் ஸ்லிப்பாகி பனிப்பாறைக்குள் மறைந்து அவர் மரித்து போனார். 1999 அவருடைய சரீரம் கிடைக்கப்பட்டது. கண்டுபிடிக்கப்பட்ட போது 27,000 அடி உயரத்தில் அந்த பாடி கண்டுபிடிக்கப்பட்டது. இன்னும் 2000 உயரம் இருந்தால் இவரை சிகரம் போயிருக்கலாம். அவர் மலையேற ஆரம்பிக்கும் போது அவர்களில் பேட்டி கேட்டிருந்தாங்க 1924. நீங்கள் எதுக்காக அந்த மலையேறுறீங்க? அவர் சொன்னார், நான் மலையேறதுக்கு நோக்கம் உண்டு. உயரமான இடத்துல ஒரு மனிதனுடைய சரீரத்தினுடைய சூழ்நிலைமை இப்படி இருக்கும் என்று சொன்னால் விமானத்தில் பறக்கிறவர்களுக்கும் மலையேறவர்களுக்கும் மருத்துவர்கள் உதவி செய்ய ஏதுவாக இருக்கும் என்று சொன்னார். ஆனால் துரதிர்ஷ்டவசமாய் 27,000 அடி உயரத்தில் அவர் மரித்து போனார். கவனிங்க, வாழ்க்கையில் லட்சியத்தோடு ஓடுங்கள், சோர்ந்து விடாதிருங்கள். ஹல்லேலூயா. ஆண்டவரால் பராக்கிரமம் செய்ய முடியும். ஆண்டவரை கொண்டு ஆண்டவரால் உங்கள் வாழ்வில் அற்புதங்களை செய்ய முடியும். ஆமென். நம்மால முடியாது, அவரால் முடியும். பிரைஸ் தி லார்ட். அதனால தாவீது சொல்லுகிறார், கோலியாத் நிற்கிறார் 40 நாள் 80 முறை. சவுல் பயந்து போய் நிற்கிறார். கடுமையான யுத்தம். அவன் 6 முழம் 1 ஜான், 1 முழம்னா 1.5 அடி, 1 ஜான்னா 3/4 அடி, 9.25 அடி ஒரு பெரிய கோலியாத் நிற்கிறான். பெலிஸ்தே தேசத்தில் காத்தூரை சார்ந்தவன். தாவீது ஒரு சாதாரணமான ஆடு மேய்க்கிற மனிதன். ஆனால் அவர் சொல்கிறார், கர்த்தருடைய நாமத்தில் உன்னோடு கூட வருகிறேன் என்று சொல்கிறார். இயேசுவின் நாமத்தை பயன்படுத்துங்கள். வாழ்க்கையில் முன்னேறுங்கள், இலக்கோடு முன்னேறுங்கள். நீங்கள் சுதந்திரிப்பீர்கள், விடுதலை பெறுவீர்கள், ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். ஆமென். கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். வசனத்தை வாசிக்க கேட்கலாமா? சங்கீதம் 18:29. ஆமென். உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன். என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன். என் தேவனாலே மதிலை தாண்டுவேன். ஹல்லேலூயா. எரிகோ பெரிய மதில் நேரடியாக போய் நான் பார்த்துருக்கிறேன். இன்னைக்கு வரைக்கும் இடிஞ்சு கிடக்குது, யாரும் கட்ட முடியாது. சாபம், ஏசாயா போட்ட அந்த யோசுவா போட்ட சாபம் ராஜாக்கள் நிறைவேறுகிறத பார்க்கலாம். 450 வருஷத்துக்கு பிறகு நிறைவேறுது. சாபம் பிடிச்ச இடம். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் தேவன் சொன்னது போல தேவ மனிதர்களை கொண்டு கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படி எரிகோவை சுற்றி வந்தார்கள். எக்காலம் மோதினார்கள், துதித்தார்கள். எரிகோ விழுந்தது. அவராலே சேனைக்குள் பாய்ந்தார்கள். முடியலன்னு சொல்றீங்களோ? கர்த்தராலே நீங்கள் பராக்கிரமம் செய்வீர்கள். ஆமென். அவராலே எல்லாம் ஆகும். ஆமென். அவராலே சேனைக்குள் நீங்கள் பாய்வீர்கள். தைரியத்தோடு ஓடுங்கள், மேற்கொள்வீர்கள். அந்த கிருபைகளை இயேசு தருவார். இயேசுவை சார்ந்து கொள்ளுங்கள். ஜெபிக்கலாமா? தகப்பனே, உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன் என்கிற வார்த்தையின்படி, உம்மாலே மதிலை தாண்டுவேன் என்கிற வார்த்தையின்படி, ஆண்டவரே கர்த்தராலே மதிலை தாண்ட சூழ்நிலைமைகளை மேற்கொள்ள கிருபை தாரும். இந்த நாள் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களும் பிதாவே. ஆமென். ஆமென். நாளை உங்களை சந்திக்கிறேன். அது ஒரு ஆண்டோட கிருபை உங்களை தாங்கட்டும். God bless you. Have a nice day.